அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி ஓரளவு பார்த்துருக்கோம். அது இல்லாமல் இன்னும் நிறைய சிச்சுவேஷன்ஸில் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் பேசுகிற மாதிரி வரும். அது என்னென்ன வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தோன்னா, வெள்ளிக்கிழமைகளில் சாம்பார் சமைக்கிறார். இது யூஸ்வலாக எல்லார் வீட்டையும் நடக்கிறது. ஃப்ரைடே டியூஸ்டே ஆகிட்டா போதும் சாம்பார் தான் வைப்பாங்க. ஸோ நம்ம இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறோம், ஃப்ரைடே ஆகிட்டா போதும் எங்கள் அம்மா சாம்பாரே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். சூரியவம்சம் படத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டா போதும் சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடேஸ் ஆகிட்டா போதும் எல்லாமும் சாம்பார் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ் சென்டென்ஸை சரியாக ரீட் பண்ணலாம். வெள்ளிக்கிழமைகளில் சாம்பார் சமைக்கிறார். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாம்பார் சமைக்கிறார் என்னோடய அம்மா அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது சமைக்கிறார், நம்ம போன வீடியோவில் சமைக்கிறார், சமைக்கின்றார் அதை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ சமைக்கிறார்னு இருக்குது. அப்போ இது என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் டென்ஸில் வரும்னு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும் இந்நேரம். அடுத்து சப்ஜெக்ட்டு அம்மா இங்கே. ஸோ மை மாம்னு போட்டுக்கிட்டேன் நான். இங்கே எது வெர்பு? சமைக்கிறது, குக்ஸ் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா, மை மாம்ங்கிறது ஷீ, அதனால் இங்கே ஷீட் வந்தால் வெர்போட எஸ் சேர்ப்போம். அதனால் மை மாம் குக்ஸ் போட்டுட்டேன். சாம்பார் ஆன் ஃப்ரைடேஸ்னால் எல்லா வெள்ளிக்கிழமையும் அவங்க சமைக்கிறாங்க, ஆன் ஃப்ரைடேஸ் போடலாம். அப்படி இல்லைனா எவ்ரி ஃப்ரைடே அப்படியும் போடலாம். அடுத்த சென்டென்ஸ், வாரம் ஒரு முறை பிரியாணி ஹீரோம் வந்துருச்சு. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸு இதை நான் எப்படி எழுதுகிறேன்? வி ஈட் பிரியாணி ஒன்ஸ் அ வீக். அப்படி இல்லைனா வி ஈட் பிரியாணி ஆன் சண்டேஸ். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நாங்கள் போட்டாச்சு. அடுத்த வேர்ப் ஈட்டுங்கிறது, பிரியாணி ஒன்ஸ் அ வீக் வாரம் ஒரு முறை சாப்பிட்றோம், இல்லைனா எவ்ரி வீக் சாப்பிட்றோம், ஒரு வாரமும் சாப்பிட்றோம், இல்லைனா சண்டேஸில் சாப்பிட்றோம், அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதுக்கான சென்டென்ஸ் இது. இந்த இடத்துலையும் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த சென்டென்ஸ் எல்லாம் பார்த்தா ஆக்சுவலி தமிழில் நம்ம படிச்சிருப்போம், 3 காலத்துக்கும் பொருந்துகிற ஒரு விஷயத்தை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம் அப்படின்னு. இப்போ போன வெள்ளிக்கிழமையும் சாம்பார் தான் சமைச்சாங்க, இந்த வெள்ளிக்கிழமையும் சாம்பார் தான் சமைக்கிறாங்க, நெக்ஸ்ட்டு ஃப்ரைடேயும் அதே தான் பண்ண போகிறாங்க. இதவே ஒரு வழக்கமாக வச்சிட்ருக்காங்க என்னோடய அம்மா அப்படின்னு சொல்கிறோம்ல. ஒருத்தவங்களோட பழக்கமாக அது இருக்குது. இப்போ காலையில் எந்திரிச்சோடனே டீ குடிக்கிறது வழக்கம், ஈவினிங் காஃபி குடிக்கிறது வழக்கம். அந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு விஷயத்த கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறது, அதவே பழக்கமாக வச்சிட்ருக்க ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணணும். ஐ ட்ரிங்க் டீ எவ்ரி டே, இல்லை ஐ ட்ரிங்க் டீ எவ்ரி மார்னிங், ஐ ட்ரிங்க் காஃபி எவ்ரி ஈவினிங். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களோட பழக்கத்தை குறிப்பிடுறதுக்கும் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் செட் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தாச்சு. செகண்ட் எந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் அப்ளை பண்ணலான்னு இப்போ பார்த்துருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வேறு எங்கெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் வசிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ யாராவது உங்களை கொஷின் கேட்குறாங்க, வேர் டு யூ லிவ் அப்படின்னு, இங்கே வசிக்கிறாய் அந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. உங்களோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஐ லிவ் இன் இந்தியா. நான் இந்தியாவில் வசிக்கிறேன், நான் பிறந்ததுலேருந்து இந்தியாவில் தான் இருக்கேன், அப்போயும் இருக்கேன், இப்போயும் இருக்கேன், இனியும் இந்தியாவில் தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். 3 காலத்துக்கும் பொருந்துகிற ஒரு விஷயம். அதனால் நம்ம இதையும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு தான் சொல்கிறோம். இப்போது அதே இது அவன் இந்தியாவில் வசிக்கிறான்னா ஹீ லிவ்ஸ் இன் இந்தியா அப்படின்னு வரும். ஏன் நம்ம வெர்போட எஸ் போட்டிருக்கோன்னா, சப்ஜெக்ட் இங்கே ஹீ வந்திருக்கு, ஹீ ஷீ இட் வந்தால் வெர்போட எஸ் சேர்க்கணும். இது ஒரு மாதிரி குழப்பமாக இருந்தால் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக, குழந்தைங்களுக்கெலாம் எப்படி ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறதுன்னு. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். அப்படி இல்லை, அதாவது அவன் கொஞ்ச நாளாக வேறு ஊரில் இருக்கான், இப்போது ஆஸ்திரேலியாவில் இருக்கான் அப்படின்னா, ஹீ இஸ் லிவிங் இன் ஆஸ்திரேலியா. அவன் முன்னாடி இருக்கல, இப்போ கொஞ்ச நாளாக மட்டும்தான் அங்கே இருக்கான். அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்கிறதுனா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லணும். அதை இனி நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ இதில் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அடுத்தது, சூரியன் கிழக்கில் உதிக்கிறது, தி சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு சென்டென்ஸ் நமக்கு ஸ்கூல்லேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப பிடிச்ச சென்டென்ஸ், ரொம்பவும் மறக்காத சென்டென்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சென்டென்ஸ்னால் இது மட்டும்தான். தி சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சூரியன் கிழக்கில் உதிக்கிறது. நான் கொடுத்துருக்க எல்லா வேர்ட்ஸும் பாருங்கள், சமைக்கிறார்,
சாப்பிடுகிறோம், வசிக்கிறேன், உதிக்கிறது, எல்லாமே எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இந்த சென்டென்ஸை நீங்கள் இங்கிலீஷ் சென்டென்ஸை மறைச்சிட்டு மேலே இருக்கிறத மட்டும் பாருங்கள். நீங்கள் பார்த்தோன்னே கிரை வந்திருக்கு, அப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸ் தான் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் எந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்ளை பண்ணலாம், எந்த சிச்சுவேஷனில் வரும் அப்படின்னு பார்க்கலாம். அவன் எப்பொழுதும் விளையாடுகிறான். இப்போ வந்து அப்பா வந்து கேட்குறாங்க, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு. அம்மாவோட பதில், அவன் இப்போ கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறான் அப்படின்னா அவன் டிவி பார்க்குறான் அப்படிங்கிறது பதிலாக இருக்கும். ஆனால் காலையிலேருந்து அவன் டிவி பார்த்துட்ருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்களோட பதில் என்னவாக இருக்குன்னா, அவன் எப்பொழுதும் எப்போ பாரு டிவி தான் பார்க்குறான் அப்படின்னு. தமிழில் நம்ம சொல்கிறப்ப நம்மளோட நம்ம வெளிப்படுத்துகிற வார்த்தைகளோட தீவிரம் இருக்கு இல்லையா, எப்போ பாரு எப்பொழுதும் டிவி தான் பார்க்குறான் அப்படின்னு தமிழில் நம்ம எப்படி வந்து நம்மளோட வார்த்தைகளை வெளிப்படுத்துறதுக்கு சில வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும். இந்த இடத்துல ஆல்வேஸுங்கிறது, எப்பொழுதும்னா இங்கிலீஷில் ஆல்வேஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீ ஆல்வேஸ் வாட்சஸ் டிவி, எப்பயுமே டிவி தான் பார்க்குறான். ஹீ ஆல்வேஸ் ஈட்ஸ், எப்பொழுதும் சாப்பிடுகிறான், எப்பொழுதும் விளையாடுகிறான். ஹீ ஆல்வேஸ் பிளேஸ். அடுத்து ஷீ சம்டைம்ஸ் வாட்சஸ் டிவி. ஷீ ஹீ எதுவாகனு நீங்கள் எடுத்துக்கலாம். அவள் வந்து சில நேரம், சம்டைம்ஸ்னால் சில நேரங்களில் தான் டிவி பார்க்கிறாள். ஷீ ஆல்வேஸ் ரீட்ஸ், அவள் எப்பொழுதும் வாசிக்கிறாள். ரீட்னா வாசிக்கிறது, ஸ்டடினா தான் படிக்கிறது. ஸோ ஷீ ஆல்வேஸ் ரீட்ஸ், ஏதோ ஒரு புக் ரீட் பண்ணுறது, ஏதோ ஒன்று ரீட் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறது நம்ம அப்படி சொல்கிறோம். ஸோ வீடியோவில் இந்தியா போகுங்கிறதுனால 1-2 எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுக்க முடிஞ்சது. ஸோ கண்டிப்பாக ஒரு நோட் போட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டே வாங்க. நோட்டில் ஃபஸ்ட்டு தமிழ் சென்டென்ஸ் எழுதிட்டு அதிலிருந்து நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர்லாம் வச்சுட்டு உருவாக்குறோம், வாக்கியம் உருவாக்கி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன வேர்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் திங், இவ்வளோ தான் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ரூல்ஸ் அப்ளை பண்ணுறோமா அப்படின்னா கிடையாது. இது இல்லாமல் இன்னும் 2-3 இருக்குது. பட் வந்து பிகினர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் புரியணுங்கிறதுனால இப்போதைக்கு இதை வச்சு நம்ம பேசி பழகினா போதும். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி அட்வான்ஸ்டாக சொல்லலாம் அப்படின்னு நம்ம வீடியோ பண்ணலாம். நன்றி.